48 நாட்கள் அமைச்சர், 3 முறை எம்எல்ஏ. அம்பாசமுத்திரத்தின் அதிமுக முகமாக பார்க்கப்பட்ட இசக்கி சுப்பையா இன்னைக்கு தாவேகால இணையறாரு. யார் இந்த இசக்கி சுப்பையா? வாங்க பார்ப்போம். ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பழைய குற்றாலத்தில் தான் இசக்கி சுப்பையாவோட சொந்த ஊர். அவர் ஒரு கான்ட்ராக்டராக தான் அறியப்படுறாரு. அதாவது இந்தியா முழுக்க பாதாள சாக்கடை திட்டம் பணிகளில் பண்ணக்கூடிய குறிப்பிட்ட ஒரு கான்ட்ராக்டில் இசக்கி சுப்பையாவும் ஒருத்தர். அவர் தொழிலதிபராகவும் இருக்கார். 2011 அதிமுகவுக்கு வராரு. வந்த கையோட அவருக்கு அம்பாசமுத்திரம் தொகுதியானது ஒதுக்கப்படுது. அங்கே அவர் போட்டியிட்டு வெற்றி பெறுறாரு. முதல் முறை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அவருக்கு அமைச்சரவையில் இடமும் கிடைக்குது. சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சராக இருக்கார். அமைச்சராக பொறுப்பேற்ற 48 நாட்கள் தான் அவரோட அமைச்சர் கனவானது நினைக்குது. அதுலேருந்து அமைச்சர் பதவியிலேருந்து அவர் தூக்கப்படுறாரு. அதன் பிறகு வெறும் எம்எல்ஏவே தொடர்றாரு. 2016ஆம் ஆண்டு அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட விண்ணப்பிக்கிறாரு. ஆனால் தலைமை அவருக்கு வாய்ப்பு மறுக்குது. ஆனால் சில காலம் அமைதியாகவே கிடக்கிறாரு. அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சில காலம் அமைதியாகவே இருக்கிறாரு. அதன் பிறகு அமமுகவுக்கு அவர் பயணப்படுறார். அமமுகவிலையும் தலைமையோட நெருக்கம் காரணமாக அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவியும் கிடைக்குது. 2019 தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அமமுக சார்பாக போட்டியிடுறாரு. ஆனால் அவர் வெற்றி பெறலை. அதன் பிறகு கொஞ்ச காலத்தில் மீண்டும் தாய் கழகமான அதிமுகவுக்கு 2019 எடப்பாடி முன்னிலையில் போய் இணைஞ்சிடுறாரு. 2021ஆம் ஆண்டு அம்பாசமுத்திரம் தொகுதியில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அங்கே அவர் 16,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாரு. எம்எல்ஏவாக தன்னோட பணியை தொடர்றாரு. 2026லையும் அதே அம்பாசமுத்திரத்தில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குது. தமிழ்நாடு முழுக்க விஜய் அலை, தாவேகா அலை இருந்த போதிலும் அவர் 10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாரு. ஆனால் எம்எல்ஏவாக பொறுப்பேற்று 15 நாள்லேயே தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தாவேகால போய் இணையறாரு. 3 முறை அம்பாசமுத்திரம் தொகுதியில் அவர் வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் தொகுதியில் மக்களோட நெருங்கிய தொடர்புலேயே எப்பவும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை எப்பவும் அவர் செய்து கொடுக்குறவர் முன்னணியில் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டெக்னிக் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது அம்பாசமுத்திரம் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுக்கும் குடமுழக்கு, அதுக்கப்புறம் கோவில் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் உணவு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது இசக்கி சுப்பையான்னு தான் சொல்கிறாங்க. இது மக்களோட நேரடியாக கனெக்ட் ஆகுது. அதாவது தொகுதிக்கு பல நலத்திட்ட உதவிகள் செய்த போதிலும் கூட கோவில், உணவு அளிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் அவர் நேரடி தொடர்பு இருக்கிறதுனால அம்பாசமுத்திரத்தின் முகமாகவே அவர் பார்க்கப்படுகிறாரு. இந்த சூழ்நிலை தான் பரபரப்பான அரசியல் சூழலை 15 நாளில் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. நாம் விசாரித்த வரைக்கும் தாவேகால அவர் என்ன டீலில் பேசியிருக்காருன்னா, அதாவது மீண்டும் அவருக்கு தாவேகா சார்பில் அம்பாசமுத்திரம் தொகுதி இப்போ காலியானதாக அறிவிக்கப்படும். அதன் பிறகு அவருக்கு தாவேகா சார்பில் அங்கே மீண்டும் அவர் போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது.